ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெண்ணிலா சேனல். இன்றைக்கி வந்து பொங்கல் விலாக் தான் பார்க்க போகிறோம். பொங்கல் அன்றைக்கி எடுத்த வீடியோ. ரொம்பலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்கலை. எனக்கு வந்து வீட்டில் ஒத்தியில் வேலை செஞ்சுட்டு எனக்கு வந்து வீடியோவும் எடுக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்த சின்ன சின்ன கிளிப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க வந்து பார்க்கலாம். இது வந்து பொங்கல் அன்றைக்கி போட்ட கோலம். வீட்டுக்கு முன்னாடி வாசலில் இடம் இவ்வளோ தான் இருக்குது. எனக்கு ரொம்பவும் பெருசாலும் கோலம் வந்து போட தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவில் வந்து போட்டிருக்கிறேன் நான். அப்புறம் வந்து எப்பவும் பண்ணுற மாதிரி பொங்கல் அன்றைக்கி காலையிலே வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் வந்து பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காலையில் அன்றைக்குமே ஒரு 3:40க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 மணிக்குள்ளே வந்து தீபம் ஏற்றிட்டேன். அந்த வெள்ளை கலர் பூ வந்து போட்டிருக்கல, அன்றைக்கி வந்து சாமிக்கு கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பூலாம் வந்து இங்கே கிடைக்காது. அந்த கிரேந்தி பூ இருக்குல்ல, அதுதான் மாலையாக ஃபுல்லாகவே கட்டி வச்சுருப்பாங்க. பொங்கல் அன்றைக்கி கிடச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நாளைக்கு ஈவினிங் எனக்கு வாங்கி வச்சுருந்தேன். சாமிக்கு போட்டதில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னோடய குத்து விளக்கு ஒரு பெரிய மாலை வந்து வாங்கி போட்டிருந்தேன். அப்புறம் வந்து அடுப்புக்கிட்டேயும் ஒரு சின்னதாக வந்து கோலம் போட்டெல்லாம் வச்சு பூலாம் வச்சாச்சு. காலையிலே வந்து பொங்கல் பண்ணி வச்சாச்சு. எல்லா வருஷமும் எங்கள் பாப்பா தான் வந்து அரிசி போடுவோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து நாங்கள் வந்து பொங்கல் வந்து இப்படி பொங்க விட மாட்டோம். நாங்கள் வந்து ஐயாவள்ளி நாராயண சுவாமி சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த இது நாங்கள் கும்பிடுவோம். அதனால கீழே பொங்கல் வந்து கீழே விட மாட்டோம், பொங்க விட மாட்டோம். சூரிய பகவானுக்கு வந்து நாங்கள் வீட்டு உள்ளே வச்சு கும்பிட்டாச்சு. அந்த விண்டோ வெளியே வெயில் உள்ளே வரும். எங்களுக்கு அப்படி தான் வச்சு கும்பிட முடியும். ஊரில் மாதிரி வெளியே வச்சு பண்ண முடியாது. அதனால் வீட்டுக்குள்ளேயே வச்சு வந்து சூரிய பகவானுக்கு தனியாக படையல் போட்டு சக்கரை பொங்கல், அப்புறம் தனியாக அரிசி போட்டு பொங்கல் வந்து வச்சுருந்தேன். வச்சு வந்து சாமி கும்பிட்டாச்சு. சாப்பாடு வந்து எப்பவும் வைக்கிற மாதிரி ஒயிட் ரைஸு, எல்லாம் மிக்ஸாக போட்டு சாம்பார், அதேமாரி காய்கறி எல்லாம் போட்டு ஒரு அவியல் கூட்டு மாதிரி வச்சாச்சு. அவ்வளோதான். ரொம்ப ஒன்றும் பண்ணலை. என்னால் இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் வந்து அப்பளம் கட்டி வச்சுட்டேன். அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க.